பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் ராகு போல கொடுப்பார் இல்லை, கேது போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ராகு கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் கேது கெடுக்கக்கூடிய கிரகமாகவும் பொதுவாக சொல்லி வச்சுருக்காங்க. அவர் ராகு போத கிரகமாக போக கிரகமாக இருக்கிறனால ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடுறவங்கள 2 வகையாக பிரிச்சுருக்காங்க. லாங் டைம், ஷார்ட் டைம்னு பிரிச்சுருக்காங்க. ஷார்ட் டைம்ங்கிறது குறுகிய நேரத்தில் அபரிமிதமான பணம் யாருக்கு வரும் அப்படின்னா, ராகுவுடைய கடைசி மணித்துளிகளில் ஒரு அரை மணி நேரத்தில் அமிர்த கடிகையில் உங்களை லக்னாதிபதி வலுவாக இருந்து யோக தசை நடந்துச்சுன்னா ராகுவுடைய நேரத்தில் யார் பணத்தை போடுறாங்களோ அவங்களுக்கு அபரிமிதமான பணம் கட்டாயம் கிடைக்குங்க. குதிரை ரேஸ் பந்தயத்தில் பணத்தை ஜெயிச்சவங்களும் லாட்ரி சீட்டில் மிகப்பெரிய பணம் விழுந்தவங்களும் பார்த்தீங்கன்னா ராகுவுடைய கடைசி மணித்துளிகளில் கண்டிப்பாக லாட்ரி சீட் எடுத்திருப்பீங்க. அதாவது குதிரை ரேஸ் பந்தயத்தில் பணத்தை கட்டியிருப்பீங்க, இல்லை கிரிக்கெட்டில் பணத்தை கட்டியிருப்பீங்க. உண்மையாலுமே ராகு கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் ராகு இருள் கிரகமாக இருக்கிறனால சுப நிகழ்ச்சிகள் சுப விஷயங்களை தவிர்த்து நல்ல விஷயங்களை எந்த விஷயத்தை வேணால் ராகு காலத்தில் செய்யலாம்.